விஷயத்துக்காகவா எங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வந்த? சொல்லு வெண்பா, அன்னைக்கு எங்க பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா? எங்க எப்படி இருக்க வேண்டியவ நீ இப்ப இங்க கஷ்டப்படுறியே. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அக்கா, இல்ல ரேணு, நான் மன்னிக்க முடியாத ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருமா, இந்த பாவியை மன்னிச்சிருமா. இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. மா, அழாதீங்கம்மா. வெண்பா, மா, உன் புள்ளைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. தெரியாம பண்ணிட்டேம்மா, உன் புள்ளைய மன்னிச்சிருமா. அழாதடி, நாம என்ன பண்ண முடியும்? நாம ஒண்ணு நினைச்சா அந்த தெய்வம் வேற ஒரு கணக்கு போடுது. அழாத, எல்லாம் விதி. அப்படி வேற என்ன பண்ண முடியும்? கார்த்திக், ரேணு, அழாதம்மா. அழாதடி, எழுந்திரி. என் மேல கோவமா இருக்கியம்மா. உன்னை விட்டு உன் பிள்ளைக்கு யாருமே இல்லம்மா. என்ன வெறுத்துறாதம்மா. உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீ கோவம் வரும்? அழாத நீ, அழாத வெண்பா. நீயும் அழாதம்மா. அம்மா, வீட்டில் எல்லாரும் எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா எப்படிம்மா இருக்காரு? இன்னும் அவர் என் மேல கோபமா தான் இருக்காரா? அந்த மனுஷனை பத்தி தெரியாதடா உனக்கு? அவர் அப்படிதான். அதை பத்தியெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. அம்மா நான் இருக்கேன். நீ நல்லா இருக்கியடா? இருக்குமா, ஏதோ. எனக்குன்னு யாருமே இல்லைல்ல, ஒரு அனாதை போல தானே நான் இங்க இருக்கேன். வெண்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு. ஏதோ விதின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதா. மா, நீ இப்படி சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்குமா. ஏன்னா நான் பண்ண விஷயத்துக்கு நீங்க யாருமே நீ ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். என்னதான் அடிச்சாலும் உதைச்சாலும் நீ எங்க பிள்ளையாச்சே. அது எப்படி உறவு அத்து போயிடுமா? ஏதோ போராத காலம் எல்லாம் நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ வருத்தப்படாத வெண்பா, எல்லாம் கூடி சீக்கிரம் சரியாகிடும். எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சிட்டு கடந்து போக வேண்டியதுதான். ஆமா, யார் இவங்கலாம்? என்ன வெண்பா, யாருமா இந்த பசங்களாம்? அது அதெல்லாம் அவங்களாம் என் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்க. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்காங்க. அப்படியாம்மா? எல்லா வேலையும் ஒத்தையில் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கா வெண்பா? பத்தாததுக்கு ஒரு குழந்தை வேற இருக்குன்னு ரேணு சொன்னான். இல்லைம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை மச்சான், அவங்க எதுவும் நம்பிட்டாங்க போல. ஆமா மச்சான். நான் ஒரு ஆளு உங்களை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்காம இருங்கம்மா வரேன். டேய், நாம இப்ப இங்க இருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறோம் மச்சான். ஏண்டா, என்னாச்சு? பின்ன என்னடா, நாமளே அவங்கள இங்க சேர்த்து வைக்கணும்னு தான் வந்தோம். இப்பதான் அவங்களே சேர்ந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? கிளம்பலாமா? டேய் இரு மச்சான், ரேணு வந்திருக்கால. அதுக்கு இங்கே தங்கறத பிளான் பண்ணிட்டியா? டேய் இன்னும் கொஞ்ச நேரம் இரு மச்சான். அவ காலேஜ் லீவ் எப்ப விட்டாங்களோ அதுலேருந்து அவளை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெண்பா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இரு. இல்லைம்மா, இரு, நான் ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன். எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, டயர்டாக இருக்காதா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆமாம், என் பேத்தி எங்க? அக்கா, கிச்சன் எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இங்கே ஹாலுக்கு அடுத்து இருக்க ரூம் தான் ரேணு. சரி இருங்க, நான் போட்டு கொண்டு வரேன்.
என்ன இப்ப பின்னாடியே போக போற அதானே? டேய் டேய், உனக்கே தெரியும்ல மச்சான், அவளை பார்த்து பேசுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்டா. ம் போய் தொலை. கார்த்திக் எப்படி இங்கே வந்திருப்பாரு? நாம வரோன்றத அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும்? ரேணு, கார்த்திக், என்ன ரேணு, ஏதோ சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. ரேணு, ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். நீ வேணா இல்லைன்னு சொல்லலாம், ஆனா நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை கார்த்திக், அது வந்து ஓய் ஓய், இங்க பாரு. ம் இவன் எப்படிடா இங்க வந்தான் தானே கன்ஃபியூஷன்ல இருக்க. ஆ இல்லை. ஆனா நான் ஆக்சுவலா இங்க வந்ததே உனக்காக தான், தெரியுமா? நீ தானே எப்போ பாரு உங்க அக்காவை நினைச்சு அழுதுட்டு இருக்க. அதான் உங்க ஃபேமிலி எப்படியாவது சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். ஏய் ரேணு, எதுக்கு இப்ப அழற? கார்த்திக், எனக்காகவே இவ்வளவோ செய்றீங்க. உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான் கார்த்திக். ரேணு, கையை கீழே இருக்கு. இல்ல கார்த்திக், என்ன லவ் பண்றதுக்காக இவ்வளவும் பண்றீங்க. எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க எனக்கு தெரியல. ரேணு, கையை கீழே இறக்கிட்டு ஃபர்ஸ்ட் அழறத நிறுத்து ரேணு. நீ இப்படி அழறதுக்காகவா நான் எல்லாத்தையும் பண்றேன்? நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவும் பண்றேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி இருக்கு சொல்லு? ரேணு, அழாதமா. இல்ல கார்த்திக், உண்மையாவே நான் இப்போ சந்தோஷத்துல தான் அழறேன். கார்த்திக், எப்பவுமே என்கிட்ட இதே மாதிரி இருப்பீங்கல்ல, என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல நீங்க. என்ன கேள்வி இது? நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் சொல்லு? நீ அழாதமா, முத கண்ணை தொடரேனோ. நெஞ்சுக்குள்ளே இருந்தது வார்த்தைகளாம் எழுந்தது இந்த நொடி மண்ணில் சொட்ட கண்ணீர் விண்ணவனையும் தந்தனுக்கு சாமிக்கு நன்றி சொன்னேன். ஒரு கோடி வருஷம் வாழ்ந்தான பிறகு என்னோட சரீரம் உயிர் சரீர உன்னை நினைத்து உன்னை மறக்கிறேன். அட, இங்க பால் பொங்கி ஊத்துறது கூட தெரியாம அங்க ரொமான்ஸ் நடக்குதுப்பா. பாலே இங்க தேரல, பாயாசம் கேக்குதா? டேய் என்னடா? டேய் ஒன்னும் இல்ல, உன்னை கிண்டல் பண்றேன்னு நினைச்சிட்டியோ? இங்க பாரு, பால் பொங்கி ஊத்துது, அது கூட தெரியாம ரெண்டு பேரும் இருக்கீங்க. என்னடா, யாராவது வராங்களா? இப்போதைக்கு யாரும் வரல. ஆனா நீங்க இப்படியே நின்று பேசிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. சரி நீ போ, நான் வரேன். யாராவது வராங்களான்னு மட்டும் பாருடா. தெய்வமே, தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேருடா. வர மச்சான். ரேணு, ம் சரி அப்போ நான் கிளம்பிட்டா? இருங்கங்க, காஃபி போட்டுட்டு இருக்கேன்ல, காஃபி குடிச்சிட்டு போலாம்ல. பால் இருந்தா தானமா போடுவ, அதான் எல்லாம் பொங்கி கீழே ஊத்திருச்சு. ஏங்க? ஏன் ரேணு, எப்போ இப்படிதான் சிரிச்சுட்டே இருக்கணும் என்ன? போங்க. சரி, நான் போயிட்டு வரேன் என்ன? நீ பத்திரமா இரு, நான் நைட்டு கால் பண்றேன். சரி, நீங்க சேஃபா போங்க. நம்ம காஃபி போட வந்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். மொத்த பாலும் பொங்கி ஊத்திருச்சு. வெண்பா,
அம்மா. என்னம்மா, கீர்த்தி முடிச்சிட்டாளா? ஆமாண்டா, இப்பதான் எழுந்தா. எழுந்ததும் அம்மா கிட்ட போறேன்னு அழுதுட்டே இருந்தா. சரி, அதான் தூக்கிட்டு வந்தேன். அச்சோ, கீர்த்திமா, பாட்டிக்கு தொந்தரவு கொடுத்துட்டீங்களா? வெண்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ இல்லைனா தான் எங்களுக்கு நாளே ஓடாது. இப்போ கூட அவரு தாத்தா தான் தூக்கி வச்சிருந்தாரு. முழிச்சதும் அம்மா கிட்ட போறேன்னு சொல்லி அழுதாளா. சரி, காலையிலேருந்து புள்ள அம்மாவை பார்க்கலையா, அதான் அழலான்னு தூக்கிட்டு வந்தேன். சரிம்மா, சரி, நான் பார்த்துக்கிறேன். கீர்த்தி செல்லம். அடே செல்லம், சரி சரி, வா, அம்மா கிட்ட வா. செல்லம். என்ன வெண்பா, வீட்டுக்கு விருந்தாடிலாம் வந்திருக்காங்க போல. ஆமாம்மா. சரி சரி வெண்பா. சரி, அப்ப பாப்பாவை சாயங்காலமா குளிப்பாட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடு. சரிம்மா. வெண்பா, யாரு வெண்பா அந்த அம்மா? அம்மா, அவங்க தான், நான் சொன்னல, பக்கத்து வீட்டில் இருக்காங்க. எனக்கு என்ன ஹெல்ப்னாலும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஓ, சரி சரி. அப்போ இந்த குழந்தை? ஆமாம்மா, என் பொண்ணு தான். என்ன வெண்பா சொல்கிற? என் பேத்தி என்கிட்ட கொடு வெண்பா. செல்லம், பாட்டிக்கிட்ட போங்கடா. பாட்டி பாருங்க. தங்க புள்ள, பாட்டியை பாருங்க. பாட்டியை பாருங்கடி. ஐயோ வெண்பா, ஏன்டா அடற? நம்ம பாட்டிடா. சரிடி சரிடி, என் ராசாத்தி, அழாதடி. பாட்டி அடையாளம் தெரியலையா உனக்கு? என் தங்கமயிலு, அழாதடி. சரிடா சரிடா, என் பட்டு, அழாதடா. பாட்டி தாண்டி, என் சாமி, அழாதடி. ஏ கீர்த்தி குட்டி, ஏ செல்லம், இங்க பாரு, இங்க பாரு, சித்தி பாருங்க. ஏன் அழறீங்க? தங்க குட்டி, சித்தி பாருங்கம்மா, சித்தி பாருங்க. எம்மா, வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன். அவ எங்கம்மா? அவனா? எவடா? ஏன், அவளுக்கு பேர் இல்லையா? அவதாம்மா, என் பொண்டாட்டியை தான் கேட்குறேன். எங்க வந்ததுலேருந்து ஆளையே காணோம். எங்கேயாவது கடைக்கு கிடைக்க ஏதாவது அனுப்பியிருக்கீங்களா? இல்ல உள்ள ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காளா? யாரு? உன் பொண்டாட்டி தானே? ஆமா, அப்படி வீட்ல இருக்க அனைத்து வேலையும் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் தான் மறுவேலை பாப்பா. பேசாம இருந்துக்கடா. வந்ததும் வராதமா வாயை கிளறிட்டு இருக்காத. ஏம்மா, இங்க தங்குறது இல்லையா? நான் அவகிட்ட சொல்லி தானே இருந்தேன். ஆமா, சொல்லி இருந்தேன், கிள்ளி இருந்தேன்னுக்கிட்டு. அவ அப்படியே உன் பேச்சுக்கெல்லாம் பயந்து நடுங்குற ஆளுதான். அவளும் சும்மா இருடா. உதவாக்கற இந்நேரம் எவ கூட சேர்ந்துக்கிட்டு எங்க ஆட்டம் ஆடிட்டு இருக்குன்னு தெரியல. குடும்ப மானமே போகுது. சரி விடுமா, சின்ன பிள்ளை, நாளாக பக்குவம் வந்துடும். எது சின்ன பிள்ளையா? கெடா மாடு மாதிரி இருந்துகிட்டு சின்ன பிள்ளையா? பேசாம இருந்துடுதா. நீ வேற வாயை கிளறிக்கிட்டே இருக்க வந்ததுலேருந்து. ஆத்தி, இந்த அத்தை கிழவியே மூஞ்சில முன்னூறு சந்திரமுகியை காட்டிட்டு நிக்குது. எம்மா, ஏய். அத்தை வணக்கம். என்னத்த, எதுக்கு இப்படி இப்ப இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், அத்தை. அத்தையா? யார் நீ? அத்தை, என்னைய கேட்டீங்க? உன்னதான் கேக்குறேன், யார் நீ? ஏய்,
என்ன நான் ஒன்று கேட்டா நீ புத்துலேருந்து எட்டி பார்க்குற பாம்பு மாதிரி மெல்ல மெல்ல தலையை தூக்கிட்டு நிற்கிற. அது ஒன்றும் இல்ல அத்தை, நீங்க வேற என்ன திட்டிட்டீங்கல்ல, நான் வேற சோகமாயிட்டேன். எப்படியும் இது சோக சீன்ல, அதான் எடிட்டர் எப்படியும் பின்னாடி சோகமான பிஜிஎம் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் மூஞ்ச வச்சுக்க வேணாமா? ஆளையும் மூஞ்சும் முகரையும் பாரு. ஏன் பாரு. என்ன சொன்ன? ஆ ஒன்றும் இல்ல அத்தை. எக்கோ எடிட்டர் அக்கா, இப்பயாவது அந்த பிஜிஎம் போட்டு விடு, அப்பதான் 4 பேருக்கு என் மேல சிம்பத்தி வரும். சி என்ன ஜென்மமோ. இங்க பாருடா, நல்லா கேட்டுக்க. இவ இன்னையிலேருந்து ஒழுங்கா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தா இவளை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பேன். இல்ல நான் வெளியே தான் ஆட்ட ஆடி திரிவனா இவளை இப்படியே போயிட சொல்லிடு. அதெல்லாம் அவ இனிமே ஒழுங்கா இருப்பாம்மா. ஏம்மா இங்க பாரு. சொல்லுங்கங்க. ஏய் என்ன பண்ற? இல்லைங்க, ஒரு மரியாதை. நடிச்சிருவா நாடகக்காரி. இம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும். நீ எலும்பு. சரிங்க, அப்ப நான் உள்ள இருக்கேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. ஆ ஏய் இடிமாடே. ஐயோ அத்தை, மன்னிச்சுக்குங்க, தெரியாம பட்டுட்டு. ஹே மூஞ்சும் முகரையும் பாரு. சீ. ஏய் எங்க ஓடுற? ஒழுங்கா வீட்ல இருக்க வேலையை பாரு. உள்ள கறி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், அது ஒழுங்கா சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கிற வேலையை பாரு. ஆ என்ன கரியத்த? அடுப்பு கறி அள்ளி வாயில போட்டுக்க. கேழவி. ஏய் என்ன சொன்ன? அது நல்லா கழுவிட்டு குழம்பு வைக்கிறேன்னு சொன்னத்த. போ. இங்க எல்லாருக்கும் சாப்பாடு போதும்ல, இன்னும் கொண்டு வரவாடா? இல்ல போதும். சரிம்மா. ஏய் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் என்ன பைத்தியக்காரியா? கேட்க கேட்க பதில் சொல்லாம போயிட்டு இருக்க. என்ன என்ன இப்ப பதில் சொல்லணும்? என்ன சொல்லணுமா? ஆஸ்பத்திரி போறேன்னு தானே போனீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? பின்ன ஆஸ்பத்திரிக்கு போன ஒரு அடையாளமும் தெரியல. டாக்டர் என்ன மருந்து மாத்திரை எதுவுமே எழுதி தராம இருப்பான்? உங்களை பார்த்தா வேற எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வர மாதிரி இல்ல தெரியுது. இப்ப என்ன? சரி அப்படியே வச்சுக்குங்க. ஏய் ஐயே, என்னங்க உங்களுக்கு இப்ப பிரச்சனை? சும்மா ஏய் ஓய்னு கத்திக்கிட்டு. எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்க போயிட்டு வந்தோன்னு அவசியம் சொல்லி ஆகணுமா? ஆமாண்டி, அததான் கேக்குறேன், சொல்லு. சொல்ல முடியாது. என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஏய் என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லத்த. அந்த பயம் இருக்கணும். ஏய் என்னடி சிரிப்பு சத்தம்லாம் பலமா இருக்கு? ஹோ மேடம் கார்ட்டூன் பார்த்து தான் சிரிச்சிட்டு உட்காந்துருக்கியா? கீர்த்தி குட்டி, டிவி பார்த்ததெல்லாம் போதும், வா வந்து சாப்பிட்டு படு வா. கீர்த்திமா சொன்ன கேளு, அம்மாக்கு ஏற்கனவே டயர்டா இருக்குடா. நீ சீக்கிரம் சாப்பிட்டு படுத்தாதானே அம்மா நாளைக்கு காலையில சீக்கிரம் ஆஃபீஸ் போக முடியும். இனி உன்னை சமாளிக்கிறது எனக்கு பெரிய வேலையா இருக்கும் போலடி. நீ எப்படியும் டிவி பார்த்துட்டு சாப்பிடவும் மாட்டேன். வா அம்மா மேல மாடிக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறேன்.
ம், ஹீமேன் தானே? ஹீமேன்லாம் அப்புறம் வந்து பார்க்கலாம். எங்கேயும் டிவி ஓடிடாது. நீ வந்து சாப்பிடு வா. கீர்த்தி, அப்படிலாம் நம்ம சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் பூச்சாண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஆமா, பூச்சாண்டி தூக்கிட்டு தான் போயிடும். இப்படி சாப்பிடாம அடம் பிடிக்கிற குழந்தையெல்லாம் பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடும். உன்னையும் பூச்சாண்டி கிட்ட கொடுத்துருவோமா? நீ தான் சாப்பிட மாட்டியே. ம், அப்ப ஒழுங்கா வந்து சாப்பிடு வா. அம்மா, சாப்பிடுடா. அடி, என்ன இன்னைக்கு ஒரே அதிசயமா இருக்கு. எந்த அடமும் பிடிக்காம கீர்த்தி செல்லம் அழகா சாப்பிடுறா. அதான பார்த்தேன். அதெல்லாம் சாப்பிட்டு முழிச்சிருக்க கூடாதுடா தங்கம். சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கணும் என்ன? அப்பதானே அம்மா சீக்கிரம் காலையில ஆஃபீஸ் போயிட்டு வர முடியும். கடவுளே, சரி அழாத, முத சாப்பிடு, அப்புறம் பார்க்கலாம். அதான் பார்க்கலான்னு சொல்லிட்டேன்லடி, அப்புறம் எதுக்கு அழற? அழறத நிறுத்து கீர்த்தி. அம்மாக்கு கோவம் வருது சொல்லிட்டேன், அப்புறம் அடிச்சிருவேன். ம், உனக்கு சுட்டி டிவின்னு ஒன்று இருக்கிறத காட்டி கொடுத்தது தப்பா போச்சு. எம்மா தாயே, அழாதடி. சாப்பிட்டதும் பார்க்கலாம் என்ன? என்னதான் தனி வீட்டில் இருந்தாலும் எனக்கு மாமியார் இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சிடுற. தினம் உன்னை தூங்க வச்சுட்டு தூங்குறதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வருது. பண்றதையும் பண்ணிட்டு அழுகைய பாரு. நீ பண்றதுக்கெல்லாம் உட்காந்து நான் அழணுண்டி. ஆனா நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க. சாப்பிடு, சாப்பிட்டுட்டு ஹீமேன் பார்க்கலாம். ம், இந்த ஊருக்கு வேற எதுக்குமா வருவாங்க? உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். நீ வேற மதியம் நல்லா அழுதுட்டியா? அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சா? அதான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ, சரி நீங்க இங்க இருந்து போங்க. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். யாராவது பார்த்துட்டு போறாங்க. ஆ, இது நல்லா இருக்கே. இப்படி உடனே போறதுக்கா இந்த நைட்ல உன்னை பாக்குறதுக்கு அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தது? எனக்காகவா அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்லம்மா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல 4-5 பொண்ணுங்க என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் வந்தேன். கார்த்திக், பின்ன உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பின்ன யார பார்க்க வந்தீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் சொல்லு? போங்க, நான் போறேன். போறியா? உன்னை பார்க்க தானமா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 நிமிஷமாச்சும் நில்லு. அதெல்லாம் முடியாது. போங்க, நான் போறேன். ஆ, சரி, நீ வரப்போல தெரியல. இரு, நான் மேல வரேன். அங்க வந்து பேசிக்கிறோம் உன்னை. நீங்க தானே வந்துட்டாலும். அப்படியா? இரு, பைக் நிப்பாட்டிட்டு வரேன். ஏய் ரேணு, எங்க ஓடுற அப்புறம்? ரேணு, எங்க ஓடுற அப்புறம்? ஏ பாத்துமா, எங்கேயாவது இடிச்சுக்காத. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க போங்க. விளையாட்டு புள்ள.
என்னாச்சு? எதுக்கு நீ எல்லாம் இப்படி கத்துற? ஏய், என்னாச்சுன்னு உன்கிட்ட தான் கேக்குறேன். எதுக்கு இப்படி கத்துன? பின்ன தூங்குறவங்கள தூங்கும்போது கன்னத்துல அடிச்சா கத்தாம என்ன செய்யறது? அடிச்சாங்களா? யார் அடிச்சா? ஐயோ, அப்படி பச்சை பிள்ளைதான். அடிக்கிறதே அடிச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறத பாரு. என்னது? அவள அடிச்சா? ஏய், உன்னை தாண்டி இங்க பாரு. இல்ல, அது தூக்கம் வரலையா, அதான் சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன். என்ன? தூக்கம் வரலையா? எது? சரி சரி, ஏதோ தெரியாம பட்டிருக்கோம், விடு. ஆமா, தெரியாம தான் பட்டுருச்சு. எது? தெரியாம பட்டுருச்சா? ஓங்கி கண்ணத்துல பலார்னு வச்சுட்டு தெரியாம பட்டுருச்சா? போயிடு பேசாம. நட்டு நடு ராத்திரியில ஆடிட்டு உட்கார்ந்துருக்கா. கிறுக்கு தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஒன்னும் சரியில்லை, கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்ன அடி? சரி சரி, எது தெரியாம தான் பட்டிருக்கோம். இத பெரிய விஷயமா ஆக்காத, படுத்து தூங்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு விழுந்திருக்கணும், அப்பதான் தெரியும். ப்ரூஸ்லிக்கு தங்கச்சியா இருப்பா போல இருக்கு. என்ன அடி? என்ன மதி, எனக்கு எப்பதான் நீ பதில் சொல்ல போற? அன்னைக்கு ஏதோ நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு நிமிஷம் போறது கூட ஒரு வருஷம் போற மாதிரி இருக்கு. உன்கிட்டேருந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற பதில் எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உனக்கு என்ன பிடிச்சிருக்கணும், அந்த பதில் மட்டும்தான் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். அதை விட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பாரு. அப்படியே நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஆனா உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அவன் கண்டிப்பா அதுக்கப்புறம் இருக்கவே மாட்டான். ஆனா அப்படி யார் கூடயும் நீ ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமும் போவேன். என்ன தம்பி, அப்பா அம்மா பொண்ணு பாக்குறாங்க போல இருக்கு. ஆமாண்ண, சொல்ல சொல்ல கேட்காம இப்படியெல்லாம் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தம்பி, நானும் அதுதான் சொல்றேன். அப்பா அம்மா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தானே செய்வாங்க. அந்த புள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுச்சுல்ல, அப்புறம் நீங்க இன்னும் அவங்களே நினைச்சிட்டு இருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. இல்லைண்ண, என் வெண்பா என் மனசுல பதிஞ்சிட்டா. அவளை தவிர வேற யாரையும் இந்த மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அது சொன்னா வீட்ல இருக்கவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா தம்பி, நீங்க இப்படி இருக்கிறது என்னைக்காவது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. ஆனா அதுக்காக என்னால மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு இன்னொருத்தி கூட வாழ முடியுமாண்ண? அதுக்கு இல்ல தம்பி, நான் ஏன் சொல்றேன்னா, இல்லண்ண, என்னதான் நீங்க எல்லாரும் என்னென்னவோ சொல்லி என் மனசை மாத்த பார்த்தாலும் எனக்கு ஒன்று தோணுது. என்ன தம்பி? இல்லைண்ணா, அது என்னன்னா, இப்போ வரைக்குமே என் வெண்பா எனக்கு திரும்பி கிடைச்சிருவாளோன்னு ஒரு பக்கம் மனசுல தோணிட்டு இருக்கு. தம்பி, என்ன சொல்றீங்க? இல்லைண்ண, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு அப்படி தோணுது, அதுதான் சொன்னேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம வீட்டில் பொண்ணு பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு இவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல.